உங்கள் அனைவரையும் புனித ஜான் பால் உரையாடல் மன்றமும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களும் இணைந்து கொண்டாடும் பல்சமய நல்லுறவு பக்ரீத் விழாவிற்கு மனமகிழுடன் உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அருமை சகோதரர் அமீன் அவர்கள் ரொம்ப குறுகிய கால நட்பாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு முறைதான் ஒரு நிகழ்விலே அவரை நான் சந்தித்தேன். அவருடைய அளவற்ற பேச்சாற்றல், தான் சார்ந்த சமூகத்தின் மீதும் சமயத்தின் மீதும் அவர் கொண்ட பற்றற்ற ஆவல், ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர். சமீப காலத்தில் நான் மெய்மறந்து ரசித்த பேச்சுக்களில் ஒன்று. அந்த வகையிலே குறுகிய கால நட்பாக இருந்தாலும் கூட என்னுடன் நீண்ட காலமாக பயணித்தது போன்ற ஒரு உணர்வை தோற்றுவித்த சகோதரர் அமீன் அவர்களை நமது சார்பாக நீண்ட கரகோஷங்களுக்கிடையே முகமது அமீன் அவர்களை இருகரம் குப்பி வருக 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 என வரவேற்று மகிழ்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். புனித ஜான்பால் உரையாடல் மன்றமும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய தியாகத் திருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழாவை இந்த கல்வி நிலையம் முன்னெடுத்திருக்கின்றது. அதற்காக என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கு நிறைந்திருப்பதைப் போல இந்த மேடை பல்சமய ஆளுமைகளால் தலைமைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றே நான் சொல்வேன். பொதுவாக நேரத்தின் அருமை கருதி அவர்களே இவர்களே என்ற அந்த நீண்ட பட்டியலை வாசிப்பதை தவிர்ப்பது உண்டு. ஆனால் எவ்வளோ நேரமானாலும் சரி இந்த பட்டியலை வாசிப்பது என்ற முடிவுடன் நான் இருந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு வரலாறு இங்கே உருவாகிறது. இத்தனை சமய பிரியவர்கள் அமர்ந்து ஒரு பெருநாளை கொண்டாடுகிறார்கள் என்ற வரலாறு இன்னொரு தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். இங்கே பதிவு செய்யக்கூடிய இது இன்னொரு தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரையும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தேன். நேரம் கடந்தாலும் பரவாயில்லை என்று. இந்த அருமைமிகு நிகழ்விலே தலைமையேற்று இங்கே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பகோணம் கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ஜீவானந்தம் அவர்களே, அரங்கநாதன் கோயில் திருவரங்கத்தினுடைய தலைமை அர்ச்சகர் ஸ்ரீமான் ஸ்ரீ சுந்தர் பட்டர் அவர்களே, புதுச்சேரியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை மகா சங்காதிபதி அரவணடிகள் தர்மசீலர் அவர்களே, அரிமா சங்கத்தினுடைய தொழிலதிபர் மாவட்ட தலைவர் முனைவர் அச்சர் சிங் அவர்களே, ஸ்ரீ சங்கீதா உணவங்குடை உரிமையாளர் திருமிகு ராஜ்குமார் அவர்களே, பிரம்மகுமாரிகளுடைய இயக்கத்தினுடைய சகோதரி தேவகி அவர்களே, திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய பேராளர் திரு அத்வான் அவர்களே, இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரிய பேராசிரியர் ராபியத்துல் பசரியா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களாக மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வை முன்னெடுவதற்கு பெரும் பங்கை வகித்த இரண்டு ஆளுமைகள். ஒன்று இந்த கல்லூரியுடைய செயலர், பேரன்பும் மரியாதைக்கும் உரிய பொறியாளர் ராஜசேகரன் அவர்களே, ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள்பணி முனைவர் சார்லஸ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் இவர்கள் என்று சொன்னால் முன்னிலை வகிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலும் நீண்டதாக இருக்கிறது. திருக்குறள் முருகானந்தம் அவர்கள் தொடங்கி மருத்துவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். குறிப்பாக என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஜமாத் இஸ்லாமியின் திருச்சி மாவட்ட தலைவர் ஹஜ் மொய்தீன் உள்பட ஜமாத்துடைய அன்பர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பள்ளியினுடைய முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அன்பையும் வாழ்த்துக்களையும் முகமனையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த கல்லூரி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறது. கடந்த ரமலான் திருநாளை ஒட்டி திருச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டு உரையாடினேன். வழக்கமாக உரை முடிந்ததும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நண்பர்கள் பிரிவது வழக்கம். ஆனால் வெறும் உபசரிப்பு வார்த்தைகளை தாண்டியும் இந்திரா கணேசன் கல்லூரியுடைய செயலர் அன்பு சகோதரர் கா ராஜசேகரன் அவர்கள் என்னை ஆற தழுவி கொண்டார்கள். இறுக்கமாக கட்டியணைத்து விட்டு ஒரு செய்தியை என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் அவசியம் எங்களுடைய கல்லூரி விழாவிலே வந்து உரையாட வேண்டும் என்று சொன்னார். வழக்கமாக இவ்வாறு சில நேரம் அந்த நேரத்தினுடைய ஆர்வத்தினால் சொல்வது உண்டு. பலர் அழைப்பதும் சிலர் அழைப்பாத ஒரு கால சூழலும் ஏற்படுவது உண்டு. என்றாலும் கூட இத்தனை சீக்கிரத்தில் இவ்வளவு ஒரு பெருவிழாவில் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நான் நம்பவில்லை. எனவே அழைப்பு கிடைத்த அந்த மறுநாளிலே உடனடியாக இங்கே பேராசிரியர் சார்லஸ் அவர்கள் அழைத்த போது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன். இந்த கல்லூரி நிறுவனத்தினுடைய பெயரை நீங்கள் எல்லாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்திரா கணேசன் கல்லூரி. பெற்றவர்களை முதியோர் இல்லங்களில் விட்டுவிடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, மனைவி வந்ததும் மற்றெல்லாவற்றையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு காலத்திலே தன்னுடைய தாயார் இந்திரா அம்மையார் பெயரிலும் தந்தை கணேசன் அவர்கள் பெயரிலும் இத்தனை பெரிய கல்வி நிறுவனத்தை சகோதரர் அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு தருகின்ற ஆகச்சிறந்த பரிசு இதுதான் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த இந்திரா கணேசன் கல்லூரியிலே படிக்கின்ற பணிபுரிகின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் என்னுடைய அன்பு கட்டளை நான் சொல்கின்றேன். நீங்கள் படித்து செல்கின்ற இந்த கல்லூரியிலே தன்னுடைய தாயின் பெயராலும் தந்தையின் பெயராலும் ஒருவர் கல்லூரி நிறுவனங்களை நடத்துகிறார். அந்த கல்வி நிலையத்திலே நீங்கள் பணிபுரிகிறீர்கள், படிக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர் பெயரால் கல்லூரி நிறுவனங்கள் கட்டுகிறீரோ இல்லையோ, அந்த பெற்றோரை இறுதி வரை நீங்கள் மகிழ்வுடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கல்லூரி நாளிலே விடைபெற்று செல்லும் போது உறுதி எடுத்து செல்லுங்கள். எனவே என் அன்பு மாணவர்களுக்கு என் முதல் வேண்டுகோளாக நான் இதை விடுக்கின்றேன். இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் உருவாகிறது என்கிறது கோத்தாரி கமிஷன். எதிர்கால இந்தியாவை தீர்மானிப்பது மாணவர்கள்தான். ஆனால் அந்த கல்லூரி நிலையங்களிலே, கல்வி நிலையங்களிலே தவறான சிந்தனைகள் போதிக்கப்படும் போது அது இந்த நாட்டையே சீரழித்துவிடும் என்பதை வரலாற்று ஆய்வாளர் பிபின் சந்திரா இவ்வாறு கூறுகிறார். வகுப்புவாதம் வகுப்பறைகளிலே உருவாகிறது என்று சொல்கிறார். எனவே ஒருவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை கையிலே என்பதை தாண்டி இந்த நாட்டிற்கு ஆகச்சிறந்த ஆளுமைகள் கிடைப்பதும், இந்த நாட்டை தவறாக வழிநடத்துபவர்கள் கிடைப்பதும் நல்ல கல்வி நிலையங்களிலே என்பதிலே நான் திடமாக நம்புகிறேன். நீங்கள் இந்த கல்வி நிலையங்களிலே படித்து மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், அல்லது நீங்கள் பல்துறை வித்தகராகலாம், ஏன் இந்த நாட்டையே ஆளக்கூடிய வாய்ப்பு காலம் உங்கள் கையிலே தரலாம். ஆனால் எந்த சூழலிலும் நேர்மை தவறியவராக நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்ற அந்த உறுதியை இந்த நாளில் நீங்கள் ஏற்றெடுக்க வேண்டும். நான் திருச்சியிலே காலையில் வந்து அமர்ந்ததும் அங்கே நாளிதழுடைய தலைப்புச் செய்தியை நான் பார்த்தேன். புகைவண்டி நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் வழக்கமாக இன்றைக்கு நாட்டு சூழல் என்று பார்த்தோம், திருச்சி செய்தி ஒன்று பிரதானமாக என் கண்ணில் பட்டது. திருச்சி லஞ்சம் கேட்டதற்காக சப் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றம் என்ற அந்த செய்தியை நான் பார்த்தேன். தேநீர் அறிந்து கொண்டே அந்த செய்தியை மிக நேரமாக பார்த்தேன். லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள்? இந்த சப் இன்ஸ்பெக்டரை ஆயுதப்படைக்கு மாற்றிவிட்டால் லஞ்சம் ஒளிந்து விடுமா என்ன? இந்த இடமாற்றம் தீர்வா என்று சொன்னால் திருடர்கள் எங்கு சென்றாலும் திருடி கொண்டுதான் இருப்பான். இங்க வாங்கிட்டு இருந்த லஞ்சத்தை அங்க போய் வாங்குவான். எனவே இடமாற்றம் மட்டும்தான் லஞ்சத்திற்கு தீர்வு என்பதை போல அதை ஒரு தலைப்புச் செய்தியாக இங்கே போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி
கல்வி நிலையங்கள் தான் லஞ்சத்தை முழுமுற்றாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்வி நிலையங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு உறுதி, நீங்க எத்தகைய உயர் பதவிக்கு சென்றாலும் ஒரு காலமும் நாங்கள் லஞ்சம் என்ற அந்த கீழ்த்தரமான செயலை செய்ய மாட்டோம், மானம் மரியாதையுடன் உழைத்து நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் என்ற அந்த உறுதியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த சூழ்நிலையில் அந்த உறுதியை மாணவர்களாகிய உங்களுக்கு நான் வலியுறுத்துகின்றேன். அடுத்து இங்கே அர்ச்சகர் அவர்கள் பேசும்போது தமசீர் அவர்கள் இங்கே சுந்தர்பட்டர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். யானைக்கு மதம் பிடித்தால் அது நம்மை அச்சுறுத்தி விடும், இல்லை என்று சொன்னால் யானை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று. ஒரு கவிஞர் ஒருவர் அழகாக ஆழமாக சொல்கின்றான், ஆலயம் ஒன்றில் யானை ஒன்று கட்டி போடப்பட்டிருந்தது. அது ஒரு கட்டத்தில் விலங்கை அறுத்து கொண்டு அந்த யானை ஓடிவிட்டது. எல்லோரும் சொன்னார்கள், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அதனால் ஆலயத்தினுடைய சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுகிறது என்று. அந்த கவிஞன் எழுதுகிறான், யானைக்கு மதம் பிடித்ததால் ஓடவில்லை, இந்த மதம் பிடிக்கவில்லை என்பதால் அத்துக்கொண்டு ஓடிவிட்டது என்று எழுதுகிறான். எனவே மதம் என்பது இந்த நாட்டில் தேவையில்லாத ஒன்று என்ற ஒரு கருத்து. மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார். மதம் ஒரு அபின் என்கிறார் காரல் மார்க்ஸ். தெய்வத்தை மற, கடவுளை மற, மனிதனை நினை என்கிறார் பெரியார். இவர்களுக்கெல்லாம் மதங்களின் மீது ஏன் இத்தனை வெறுப்பு என்று சொன்னால், அவர்களுடைய உண்மையான கோபம் மதங்களின் மேல் அல்ல, மதங்களின் பெயரால் நடக்கின்ற அனாச்சாரங்கள், மதங்களின் பெயரால் நடக்கின்ற மூட நம்பிக்கைகள், மதங்களின் பெயரால் நடக்கின்ற மோதல்கள், மதங்களின் பெயரால் நடக்கின்ற சுரண்டல்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர்கள் வந்த முடிவுதான், இந்த மதமே வேண்டாயா. ஆனால் மதம் என்பது பிளவை ஏற்படுத்துவது அல்ல, மதம் என்பது வெறுப்பை ஏற்படுத்துவது அல்ல, மதம் என்பது மனிதனை வழிகெடுப்பவை அல்ல, மதம் என்பது சுரண்டலுக்கு வழிவகுப்பவை அல்ல. ஆனால் இந்த மதத்தின் பெயரால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெறுப்பு நெருப்பு ஏற்றி வைக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரபலமான வார இதழ் தன்னுடைய முகப்பு அட்டையிலே வெறுப்பு நாக்கை படமாக பிடித்து வெறுப்பு நெருப்பு இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அடையாளமிட்டு காட்டினார்கள். இந்த வெறுப்பு நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் இணைந்து அன்பை நாம் ஏந்த வேண்டும் என்பதைத்தான் இந்த விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய அனைத்து சமுதாய பெரியவர்களும் ஒரு பெரு நெருப்பை அணைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை என்ற ஒளியை ஏற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே எல்லோரும் இணைந்து இந்த கைகளினால் இந்த விளக்கை ஏற்றி இங்கே வைத்திருக்கிறோம். இந்த அன்பின் விளக்கு பிரகாசிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்தியாவில் வெறுப்பு நெருப்பு ஒளிந்துவிடும் என்பதைத்தான் இந்த சமய நல்லிணக்கத்தை இந்த கல்லூரி நிறுவனம் நடத்துகிறது. சார்லஸ் அவர்கள் சொல்லி காட்டதை போல ஒரு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் இந்து சகோதரத்தை சிந்து சமயத்தை சார்ந்த ஒரு கல்லூரி இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய பெருவிழாவை எடுக்கிறது என்று சொன்னால் இது இந்தியாவின் நல்லிணக்கத்தின் அடையாளம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த அன்பும் நல்லிணக்கமும் தொடர வேண்டும் என்ற பெருவிருப்பத்தை நான் இங்கே என்னுடைய வேண்டுகோளாக விருப்பமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பு மாணவ செல்வங்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மதங்களை குறித்து நீங்கள் அவசியம் ஆய்வு செய்ய வேண்டும். ஆன்மீகம் என்பது இந்த இந்தியாவினுடைய ஒரு மிக பெரும் அடையாளம். இந்த மண் ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரும் நிலமாக இருக்கிறது. இந்தியாவுடைய அடிப்படை தத்துவங்களில் ஒன்று இது ஒரு ஆன்மீக மண். இது ஜனநாயகத்தினுடைய ஒரு பூமி. இந்த ஜனநாயக தத்துவம் சொல்கிறது ஒரே மதம் ஒரே நாடு என்பதை வெறுத்து எல்லோரும் அவரவர் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றக்கூடிய, எல்லோரும் அவரவர் விரும்புகின்ற மதத்தின்படி வழிபடுகின்ற, அவரவர் மதத்தை பரப்புரை செய்கின்ற வழிபாட்டு அடிப்படை உரிமையை இந்த அரசியல் சாசன சட்டம் வழங்கிவிட்டுத்தான் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று அறிவிக்கிறது. மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னால் மேலை நாடுகளிலே மதமே இருக்கக்கூடாது என்ற அடிப்படை. ஆனால் இந்தியாவுடைய மதச்சார்பின்மை என்பது எல்லா மதங்களும் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் மதச்சார்பின்மை, இந்தியாவுடைய மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை
உள்ளத்தில் ஏந்த வேண்டியவர்கள் இங்குள்ள மாணவர்கள் தான். ஆனால் வாய்ப்புக்கேடாக இறைமறுப்பு கொள்கையும் இன்னும் மதங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆன்மீகமே வேண்டாம் என்ற ஒரு சூழ்நிலையும் நிலவுகிறது. இந்த மாணவர்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக, மாணவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக ஏதாவது ஒரு புள்ளி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் உங்களை இணைக்கிறது. அது எந்த பெயரில் வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களை கண்காணிக்கின்ற ஒருவன் இருக்கின்றான். அந்த இறைவன் திருமுன்னால் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அந்த உணர்வும் பொறுப்பும் கடமையும் தான் இந்த இந்தியாவுடைய ஆன்மீக தத்துவங்களிலே அடிப்படையாக இருக்கிறது. எனவே கல்வி நிலையங்களில் நீங்கள் விரும்புகின்ற அந்த மதத்தை பின்பற்றுவதன் மாற்றும் அல்லாமல் பிற மதத்தை சார்ந்தவர்களை மதிக்கின்ற ஒரு பாங்கும் இங்கே கடைபிடிக்க வேண்டும் என்பதனால தான் இந்த ஹஜ் பெருநாள் நிகழ்வை இங்கே நடத்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதும் மிகவும் முக்கியம். ஆனால் இன்றைய இளமை காலம் என்றைக்கு இந்த அலைபேசியும் இணையமும் நம் கைகளில் வந்ததோ அன்றைக்கே நாம் அருகருகே இருப்பவர்களை அடியோடு மறந்து விட்டோம். உலகத்தின் தொலைத்தொடர்புகள் எங்கு இருக்கக்கூடியவர்களிடமோ நான் தொடர்பு வைத்துக் கொள்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருப்பவனுடன் நான் உரையாடுவதில்லை, அவனை குறித்து அறிவதில்லை, அவனை குறித்து நாம் பேசுவதில்லை. ஒருவரை ஒருவர் நாம் பேசாமல் இருந்தால், ஒருவரை ஒருவருடன் நாம் பழகாமல் இருந்தால், ஒருவரை ஒருவர் அறியாமல் இருந்தால் என்ன நிகழும் என்று சொன்னால் வேற்றுமை தலை தூக்கும், வெறுப்பு தீயாய் பரவும். நம்மை குறித்து இன்னொருவர் தவறான செயலை குறித்து பேசுவார். இன்றைக்கு முஸ்லிம்களை குறித்து இந்த மண்ணில் நிலவுகின்ற பிம்பத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் நீங்கள் வரைந்து காட்டுங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் மனச்சான்றுடன் நீங்கள் கேட்டிருப்பாருங்க. முஸ்லிம்கள்னாலே யாரு? முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள். தாடியும் தொப்பியும் வைத்து ஒரு ஜுப்பாவும் போட்ட ஒரு உருவத்தை காட்டினால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பயம் வரும். இதை மறுக்க முடியாது நீங்கள். ஏனென்றால் ஊடகங்கள் அத்தகைய பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள். ஆனால் உங்கள் யதார்த்த வாழ்வில் அப்படியான ஒரு முஸ்லீமையும் சத்தியமாக நீங்கள் சந்தித்திருக்க முடியாது. நீங்கள் கற்கின்ற கல்வி நிலையங்களிலோ உங்களுடைய நண்பர்களோ அல்லது நீங்கள் பழகுகின்ற அல்லது நீங்கள் உறவாடுகின்ற உங்களுடைய பகுதிகளிலோ அத்தகைய தீவிரவாதிகளை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ தீவிரவாதி எங்கேயா இருக்கான்? இல்லை நம்ம ஊர்லாம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, வேற எங்கே இருக்கா சொல்லு? இந்தியாவில் இருக்கிறாரா? இல்லை நம்ம நாட்டில் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கு. பாகிஸ்தான் போய் பார்த்தியா? இல்லை சொல்கிறாங்க. நீ போய் பார்த்தியா? பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்? இங்கே எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் இருக்கிறார், அவருடைய பாகிஸ்தான் பயணத்தை குறித்து பாருங்கள். அவர் அங்கே போறார், போய் பார்த்து விட்டு சொல்கிறார், ஊடகங்கள் வளைத்திருந்த அத்தனை சித்திரங்களும் போலியானவை, பாகிஸ்தானில் இருப்பவர்களைப் போல நல்ல மனிதர்களை உலகில் எங்கேயுமே கண்டதில்லை என்று எழுதுகிறார். இவான் ரிட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அன்பு சகோதரர்களை, நீங்கள் அவசியம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இவான் ரிட்லின்னு சர்ச் பண்ணி பாருங்க. இவான் ரிட்லி ஆப்கானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை சந்தித்து விட வேண்டும், தாலிபான் தீவிரவாதிகளை என்று முடிவெடுக்கிறார். அது ஒரு நீண்ட பயணம். தமிழில் கூட தாலிபான் பிடியில் என்று ஒரு நூல் வந்திருக்கிறது. பார்க்குறாங்க, என்னதான் வேணும் இந்த தாலிபான் தீவிரவாதிகளுக்கு? அங்க இருக்கக்கூடிய தாலிபான்கள் மீது நாம் வெறுப்பை உமிழ்கிறோம். யாரும் தாலிபான்களை சந்திச்சதில்லை, அவங்கள பத்தி படிச்சதில்லை, ஊடகங்களை சொல்கிறோம். அதனால தான் வாலி எழுதுறாரு, இவங்க தாலிபான்களா தாலி அறுப்பான்களா என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இவான் ரிட்லி அங்கே போகிறார், பார்க்கிறார், தாலிபான்களுடன் பழகுகிறார். அவருக்கு ஆச்சரியம் தாழ முடியவில்லை. உலகம் வரைந்திருக்கின்ற அந்த சித்திரம் என்பது வேறு. ஆனால் இவர்கள் என் தாயை விட அன்பாக நடந்து கொள்கிறார்களே. இறுதியாக அந்த இவான் ரிட்லி முடிவெடுத்தால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உலகத்தில் தாலிபான்களைப் போல மிகச்சிறந்த மனிதர்கள் யாரும் இல்லை என்று அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறார். இஸ்ரேல் இன்றைக்கு பலஸ்தீனத்தின் மீது கொடுந்தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேலிய கைதிகளை பிணை கைதிகளாக பலஸ்தீனர்கள் பிடித்து வைத்து முதற்கட்டமாக விடுதலை செய்கிறார்கள். ஒரு சிறை கைதியை பிடிச்சு வச்சு விடுதலை செஞ்சா அவங்க எவ்வளவு மகிழ்வோட ஓடி வந்து, ஐயோ தீவிரவாதிகள் அப்படி சித்திரவதை பண்ணிட்டாங்க, இப்படி சித்திரவதை செய்து விட்டார்கள் என்று. ஆனால் அந்த சிறை கைதிகள் வெளியே வரும்போது சொன்னார்கள், அந்த யாரை தீவிரவாதிகள், ஹமாஸ் போராளிகள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களோ அந்த தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை சிறைப்பிடித்து வைத்தவர்கள் ஒரு தாய் திரும்பி நின்று பார்த்து அந்த பையருடைய கையை எடுத்து ஒரு முத்தம் எடுக்கிறார். என்னை என் மகன் போல கவனித்துக் கொண்டார்கள்.
ஆக இன்றைக்கு முஸ்லிம்களை குறித்து உலகம் வரைந்து வைத்திருக்கின்ற சித்திரம் தீவிரவாதிகள், 4 மனைவிகளை கட்டுவக்கூடியவர்கள், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுடைய உடல் தான் இங்கே இருக்கும், உள்ளம் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் சுத்திட்டு இருக்கு. எனக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதுவரை போனதும் இல்லை. அவர்கள் யார் என்றும் தெரியாது, அங்கே ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, எல்லா ஃப்ரெண்டுமே இந்தியா தான். ஆக இப்படியான இந்த சித்திரங்களை வரைந்து வைப்பது இது போன்ற உரையாடல்கள் மூலமாகத்தான், இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாகத்தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் ஆய்ந்து தெளியும் போதுதான் அந்த வெறுப்பு நெருப்பு நம்மிடம் அகலும். நான் இங்கு இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வருகின்ற செய்திகளெல்லாம் விழுங்கி விடாதீர்கள். இந்த செய்திகளை வைத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய மக்களை எடை போடாதீர்கள். இந்த ஐயமும் இந்த நெருடலும் மிகப்பெரிய வேற்றுமையை நம்மை அறியாமல் ஏற்படுத்திவிடும். A poison tree, மனதிற்குள் ஒரு விஷமரத்தை எப்படி வளர்க்கிறோம் என்று சொன்னால், இந்த வெறுப்பு நம்மை அறியாமலேயே ஒரு விஷமரத்தை வளர்த்துவிடும். எனவே இதை பிடுங்கி எறியக்கூடிய விதமாகத்தான் இங்கே ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜினுடைய சுருக்கமான வரலாற்றை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கான மதம் அல்ல, உலக மக்கள் அனைவருக்குமான மதம். இங்கே சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தேவன் ஒருவன் என்றால் குலமும் ஒன்று, மனித குலம் அனைத்தும் ஒன்று. எனவே இந்த ஒரே இறைவனின் பக்கம் அழைப்படுப்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை. இந்த ஏகத்துவத்திற்கு பிறகு தூதுத்துவ கோட்பாடு. உலகத்திலே எண்ணற்ற நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படி வந்த நபிமார்களில் ஒருவர் தான் 1,24,000 நபிமார்களிலே ஈசா என்று நாங்கள் அழைக்கக்கூடிய, கிறிஸ்தவர்கள் இயேசு என்று அழைக்கக்கூடிய ஈசாவை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். மோசே என்று அவர்கள் அழைக்கக்கூடிய மூசா என்ற நபியை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம். யாக்கோபு என்று அவர்கள் சொல்வார்கள், யாக்கூப் நபி என்று நாங்கள் அழைக்கின்றோம். சாலமன் என்று அவர்கள் சொல்வார்கள், சுலைமான் நபி என்று நாங்கள் அழைக்கின்றோம். அவர்கள் ஆபிரகாம் என்கின்றார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்கிறோம். அவர்கள் இஸ்மவேல் என்கின்றார்கள், நாங்கள் இஸ்மாயில் என்கிறோம். ஆக இந்த நபிமார்கள், இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம், இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில், இவர்களுடைய வரலாற்றை சுற்றித்தான் இந்த ஹஜ் பெருநாள் அமைந்திருக்கிறது. நபி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் இறைவனை குறித்து தேடுகிறார். நான் அதனால் தான் தொடக்கத்தில் சொன்னேன், ஆன்மீக தேடல் உங்களை அறிவின் வாசலுக்கு கொண்டு செல்லும். விஞ்ஞானி ஒருவர் சர்ச்சுக்கு செல்கிறார். இதை பார்த்ததும் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், ஐயா நீங்க விஞ்ஞானியா இருக்கீங்க, ஆனால் மதவாதியா இருக்கின்றீர்களே, சர்ச்சுக்கு செல்கின்றீர்கள். அவர் சொல்கின்றார், இறைவனை அறிய போய் தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். விஞ்ஞானம் உயர உயர, மனிதன் உயர உயர கடவுளை கண்டுகொள்வான் என்று சொன்னார். எனவே இறைவனை குறித்த ஒரு தேடல் அவசியம். நான் யார், எங்கிருந்து வந்தேன், எப்படி வந்தேன், எங்கே செல்வேன், எதற்காக வந்தேன், இந்த கேள்விகளை என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? எதற்காக இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள்? யாதொரு நோக்கமும் இல்லாமல் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த பிறப்பிற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் இறைவனிடமிருந்து வந்தீர்கள், இறைவனிடமிருந்து திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே அந்த ஒரே இறைவனை குறித்து இப்ராஹிம் ஆய்வு செய்கிறார். தந்தையிடம் சண்டை போடுகிறார், என் அன்பு தந்தையே, நீங்கள் வணங்குகின்ற இந்த தெய்வங்களை எல்லாம் விட்டு நான் என்னுடைய இறைவனை தேடிச் செல்கிறேன் என்று ஒரு நெடும் பயணம் செல்கின்றார். இங்கே சுருக்கமாக சொல்கிறேன், அவர் திருமறை குர்ஆன் அதை படம் பிடித்து காட்டுகிறது. தன்னுடைய தலையை உயர்த்தி நட்சத்திரத்தை பார்க்கிறார். இந்த நட்சத்திரம் என்னுடைய கடவுளாக இருக்க முடியுமா? நட்சத்திரம் மின்னி மறைகிறது. நிலவை பார்க்கிறார், இந்த நிலவு என் கடவுளாக இருக்க முடியுமா? மறைகிறது. இல்லை, சூரியன் தான் என் கடவுள். மீண்டும் பார்க்கிறார், சூரியன் மறைவுகிறது. மீண்ட ஆய்வுக்கு பிறகு பகுத்தறிவு பகலவன் என்று இப்ராஹிம் அவர்களை சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், என் மனதை ஒருமனப்பட்ட ஒரே இறைவனின் பக்கம் திருப்பி விட்டேன் என்று. அந்த ஏகத்துவ பெருநாளைத்தான் இந்த ஹஜ் பெருநாள் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி சாராவை அழைத்து கொண்டு ஒரு பயணத்திலே வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹஜ் பெருநாளை குறித்து நாங்கள் எவ்வளோ பேசியிருக்கின்றோம். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய நாயகர் இப்ராஹிம் என்றாலும் இஸ்மாயில் என்றாலும் இந்த ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான நாயகி ஒருவர் ஒரு பெண்மணி, ஹாஜிரா அவர்கள். இங்குள்ள பெண்களினுடைய அடையாளம், இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுடைய அடிப்படை நாயகி ஒரு பெண்மணி என்பது பெண் குலத்திற்கான ஒரு பெருமை. அன்னை ஹாஜரா எந்த இடத்தில் ஓடினாரோ அந்த இடத்தில் ஓடவில்லை என்று சொன்னால் எவருடைய ஹஜ்ஜும் அங்கே நிறைவேறாது.
ஹாஜரா யார்? ஒரு அடிமை பெண், ஒரு கருப்பு நிற பெண், ஒரு எத்தியோப்பியாவை சார்ந்தவர். ஆனால் அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்த மரியாதை, அவள் ஒரு அகதி, கருப்பு நிற பெண், அவர் ஒரு பெண். ஆனால் அந்த ஹாஜிரா ஓடிய ஓட்டத்தை இன்றைக்கு சவுதி மன்னர் ஓடவில்லை என்று சொன்னால் சவுதி மன்னனுடைய ஹஜ் கூடாது. உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஹாஜிரா ஓட்டிய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு இஸ்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த பெண் உரிமை பிரகடனத்தை தான் இன்றைக்கு ஹஜ் பெருநாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஹாஜிரா அறிந்த அந்த ஜம்சம் நீரைத்தான் இன்றைக்கு ஹாஜிகள் புனித நீராக இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வரலாற்று துளிகளில் இருந்து இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி சாராவை அழைத்து கொண்டு செல்கிறார். ஒரு கொடுங்கோல் மன்னனிடம் மாட்டுகிறார். அங்கிருந்து அவர்கள் தப்பித்து வரும்போது அந்த மன்னன் ஹாஜிரா என்ற ஒரு அடிமை பெண்ணை அவருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். சாரா சொல்கிறார், நமக்கு வயதாயிடுது, குழந்தை இல்லை, எனவே நமக்கு ஒரு வாரிசு வேணும் தானே. என் அன்பு கணவர் இப்ராஹிமே, நீங்கள் இரண்டாம் தரமாக மறுமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. சற்று எண்ணி பாருங்கள், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மறுமணத்திற்கான வாசலை திறந்து வைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். பிரகடனப்படுத்துகிறார், கணவனுக்கு இரண்டாம் தரமா இன்னொரு மனைவியை திருமணம் முடித்து நீங்கள் வாரிசு வேண்டும் என்பதற்காக ஹாஜிராவை அடிமை பெண்ணை கணவர் இறை தூதர் இப்ராஹிமுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். அந்த அடிமை பெண் ஹாஜிரா அலைஹி வஸலாம் என்று சொல்கிறோம், நபியுடைய மனைவி. அவர்களுக்கு பிறந்தவர் தான் இஸ்மாயில். ஆனால் சாராவே எதிர்பார்த்திருக்க மாட்டார், அடுத்த ஆண்டில் சாராவும் குழந்தை பெறுகிறார், இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய நபி. இப்போது இந்த குழந்தையை அழைத்து கொண்டு பாலை வெளியில் விட்டுவிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஒருக்கு வருகிறது. இப்ராஹிம் ஹாஜிராவையும் தன்னுடைய அன்பு மனைவி ஹாஜிராவையும் அருமை குழந்தை இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு நெடுந்தூரம் அழைத்து கொண்டு செல்கிறார். ரொம்ப தூரம் கூட்டு போறாரு. அழைத்து ஒரு பாலை பெருவெளியிலே விட்டு விட்டு வருகிறார். மனைவி கேட்கிறார், என்ன இப்ராஹிமே, எங்களை இந்த ஆளரவற்ற மற்ற இந்த பாலை வெளியிலே விட்டு செல்கிறீரே என்று சொன்னபோது இறைவனுடைய கட்டளை என்ற போது அன்னை ஹாஜிரா அவர்கள் சொன்னார்கள், இறைவன் கட்டளை என்றால் நீங்கள் விட்டு செல்லுங்கள், இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார். 2 பெரும் பகல்கள், 2 பெரும் இரவுகள் பாலை வெளியிலே ஒற்றை தன்னந்தனியராக ஹாஜிராவும் கைக்குழந்தை இஸ்மாயிலும் இருக்கிறார்கள். 3வது நாள் பகல் பொழு, உணவும் தீர்கிறது, தண்ணீரும் தீர்கிறது. தண்ணீருக்கு ஆளாய் பறக்கிறார். அருகில் இருக்கக்கூடிய சஃபா குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கிறார். தண்ணீர் தென்படுகிறதா என்றால் காணல் நீர், தூரத்தில் தொலைவாயில் தண்ணீர் கிடைப்பது போல இருக்கிறது, ஓடுகிறார். அங்கும் தண்ணீர் இல்லை. மர்வா என்ற ஒரு குன்றின் மீது ஏறி பார்க்கிறார். இங்கு தண்ணீர் இருப்பதை போல இருக்கிறது, இங்கு ஓடி வருகிறார். அங்கும் இங்குமாக 7 முறை ஹாஜிரா அவர்கள் ஓடிய ஓட்டத்தை தான் இன்றைக்கு சஃபா மர்வா குன்றுகளுக்கு இடையிலே ஹாஜிகள் ஓடுகிறார்கள். அங்கே அவர்கள் ஓட்டம் முடிந்ததும் மகன் கதறுகிறான். பிஞ்சு குழந்தை தண்ணீருக்காக ஏங்கி கதறுகிறது. அருகில் வந்து பார்த்தார், அந்த குழந்தையினுடைய காலடியிலிருந்து ஒரு நீரூற்று பொங்குகிறது. என்னங்க இது, விட்டலாச்சார கதை விட மோசமா இருக்கு. ஒரு பாலைவனத்துல தண்ணீர் பொங்குதான், இஸ்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிரான மார்க்க, எப்படின்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கதையை சொல்றீங்களே என்று. கதையல்ல, நிஜம். ஆய்வு செய்து பார்த்தால், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய எதிர்காலத்தில் இதை நீங்கள் ஆய்வு தலைப்பாக எடுக்கலாம். பெட்ரோல் கொளிக்கக்கூடிய, எங்க போர் போட்டாலும் பெட்ரோல் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் நிலத்திலே ஒரே ஒரு இடத்திலிருந்து ஒரு நீரூற்று, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய அந்த நீரூற்று இதுவரை வற்றவில்லை. வற்றவில்லை என்பது மட்டுமல்ல, பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த நீரூற்று தான் மக்காவினுடைய அனைத்து அரபு தேசத்தினுடைய ஆதார நீர் சுருதி. பாலைவனத்தில் நீருக்கு எங்க போவான்? இன்றைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத நாடு. 30 லட்சம் ஹாஜிகள் அங்கே செல்கிறார். நாங்கள் ஒவ்வொரு துளைக்கும் ஒலி செய்யணும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழணும். 1 லிட்டர் 5 லிட்டர் தண்ணியில் நாங்கள் ஒலி செய்கிறோம். அவ்வளோ தண்ணியெல்லாம் செய்கிறோம். எத்தனை லட்சம் ஹாஜிகள், எத்தனை ஆண்டுகள் ஒரு நாள் விடாமல் இவ்வளோ பேர் ஒலி செய்வதற்கும் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அந்த ஒற்றை நீரூற்று. மதினாவிற்கு அந்த தண்ணீர் மட்டுமல்லாமல் ஹாஜிகள் அங்கிருந்து கேன்ல லிட்டர் கணக்கில் ஜம்சம் வாட்டர் கொண்டு வராங்க. எப்படி ஒரு பாலை பிரதேசத்தில் ஒரு நீர் பொங்குகிறது, மட்டுமல்லாமல் அந்த நீர் கெட்டு போய்விடாது. நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். இறைவன் தன் அத்தாட்சியை இவ்வாறு வழங்குகிறான். எனவே இந்த நினைவையெல்லாம் நாங்கள் இறைவனுடைய அத்தாட்சியை அங்கு சென்று காண வேண்டும். இறைவன் நாடினால் எது வேண்டுமானாலும் சாத்தியம் என்பதை இறுதியிலே மகனை அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அது ஒரு நீண்ட வரலாறு. இப்ராஹிமை இறைவன் சோதிக்கின்றான். தன் மகன் இஸ்மாயிலை அறுப்பதற்கு கிடத்தும் போது அதை நகர்த்தி விட்டு இறைவன் ஆட்டை பலியாக்குகிறான்.
பெரிய பெரிய பலியை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியில் ஆட்டை அறுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுதான் பலியாடுங்கிறாங்க. எனவே இந்த இறைவன் ஆட்டை அங்கே அறுக்க செய்து நரபலி இல்லை என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறான். மனிதர்களை நீங்கள் அறுக்கக்கூடாது, மனிதர்களை துன்புறுத்தக்கூடாது. வணக்கம் என்ற பெயரிலே, வழிபாடு என்ற பெயரிலே, பூஜை என்ற பெயரிலே மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் தரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் தருகின்ற பாடம். இங்கே சகோதரி அவர்கள் வாசித்து காண்பித்தார்கள். அந்த இறைச்சியை வறியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அந்த ஆட்டை எடுத்து பசியை போக்குங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அது இஸ்லாம் தருகின்ற அடிப்படை செய்தி. எனவே இதுவெல்லாம் தான் இந்த ஹஜ் திருநாளுடைய செய்தி. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கெல்லாம் அவசியம் இஸ்லாம் குறித்து சில கேள்விகள் எழ வேண்டும். எழவில்லை என்று சொன்னால் எங்களை குறித்து அக்கறை இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். டவுட் வரணும், கேட்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் யாராவது முஸ்லீம் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா சகோதரிகள் கேட்கணும். ஏன் நீங்கள் புர்கா போடுறீங்க, ஏன் பள்ளிவாசலில் போகிறீங்க, உங்களுக்கு மட்டும் என்ன அரபுல பேர் வச்சுக்கிறீங்க, தமிழ்நாட்டு அந்த உணர்வே கிடையாதா? கேட்க வேண்டியதானே. ஏன் வம்புக்கு 30 நாள் பட்டினி கிடக்குறீங்க, ஏன் ஆட்டையெல்லாம் அறுத்து பலி கொடுக்குறீங்க? கேளுங்க. கேட்க கேட்க தெளிவு பெறும், அறிவு விரிவு பெறும், ஐயங்கள் அகலும், இடைவெளிகள் குறையும். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சினிமாவை பற்றிலாம் பேசுவோம். அந்த படம் வந்துருச்சு, இந்த படம் வந்து, மாப்பிள்ள எப்படிடா, பங்கு, ப்ரோ கேளுங்க ப்ரோ, இதெல்லாம் என்னடா நீ பள்ளியாசலுக்கு போறீ, அங்கே என்னதான் பண்ற, நோன்பு வைக்கிறீ, என்னடா என்னதுன்னு. இந்த கேள்விகள் தான் நமக்கு உண்டான தெளிவை ஏற்படுத்தும். அப்படி ஒரு கேள்வியை கேளுங்க. இறைவன் ஒருவன், அவனுக்கு உருவம் இல்லை, எங்கிருந்து வேண்டுமானாலும் வழங்கலாம். இந்த பள்ளிவாசல்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் வழிபாடு நடத்தலாம். இங்குள்ள பள்ளிவாசல்கள்லாம் விட்டுட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள அந்த காபால போய் தான் வழிபடணுமா? அங்கேயே அவங்க அல்லா இருக்காரு என்ற கேள்வியில் நீங்கள் கேட்க வேண்டும். இவ்வளோ பள்ளிவாசல் இருக்கு, நாங்கள் இங்கே கூட தொழுகை நடத்தலாம், எங்களுக்கு உருவம் கிடையாது, சிலை வைத்து வணங்கவில்லை. கௌபாவில் அங்கே தான் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் எங்களுடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது ஏன் அங்கே மட்டும் போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவன் அங்கேதான் இருக்கிறான் என்ற அடிப்படையில் நாங்கள் அங்கே செல்லவில்லை. இங்கே தொழுகை என்பது உள்ளூர் சமத்துவம். சாதியை அடியோடு அடிமண்ணோடு ஒழித்தது இஸ்லாம். ஒழித்தது மாத்திரமல்லாமல் ஒரு நாளைக்கு 5 வேளை அனைவரும் வேறுபாடுகளை களைந்து ஒரே வரிசையில் நின்று தொழ வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ள போனா அங்க உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன் யாருமே எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்ற அந்த உள்ளூர் சமத்துவத்தை உலக சமத்துவ மாநாடாக இந்த ஹஜ் நடத்துகிறது. ஹஜ் யாருக்கு கடமை என்று சொன்னால், உலகத்தில் உள்ள பணம் படைத்த முஸ்லிம்களுக்கு கடமை. எனவே உலகத்தில் யாராரு பணம் வைத்திருக்கின்றார்கள், ஏழைகளுக்கு கடமை இல்லை, பணம் குறைந்தவர்களுக்கு கடமை அல்ல. பெரும் பணக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய தேவை போக மீதி பணம் இருக்கக்கூடியவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை மக்காவிற்கு சென்று அந்த ஆலயத்தை, நீங்கள் தொன்மையான ஆலயத்தை வலம் வர வேண்டும். ஏன் வலம் வரணும்? இங்கே நாங்கள் உள்ள போனதும் முதலாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, எங்களுடைய வழக்கமான ஆடைகளை நாங்கள் களைந்து விட்டு ஒரு வெண்ணாடையை நாங்கள் அணிந்து கொண்டோம். ஒரு வெள்ளை உடுப்பு தருவாங்க, இஹ்ராம் பேர் அதுக்கு. மேலே ஒரு வெள்ளை உடுப்பு அனுப்பிடும். பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தில் வரக்கூடிய ஆண்கள் அனைவருமே ஒரே உடை தான், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மன்னர் கூட நிற்பாரு. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய தலைவர் அந்த ஒரு தரையில் படுத்து கிடந்தார். ஒரு போட்டோ போட்டாங்க வாட்ஸ்அப்பில், இவர் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய தலைவர். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் நிற்பான். அங்கே போனால் நீ அடிமைகளில் ஒருவன், மன்னர் பக்கத்தில் நிற்பான். யார் வேண்டுமானாலும் அருகில் நிற்பார்கள். கருப்பன், வெள்ளையன், படித்தவன், படிக்காதவன். மால்கம் எக்ஸ் சொல்கிறார், நிறவடியினால் ஒரு நாடு மிகப்பெரும் பின்னடைவை சந்தது என்றால் தென்னாப்பிரிக்கா. அந்த நாட்டுடைய மால்கம் எக்ஸ் சொல்கிறார், என் உள்ளத்திலே நிறவெறியின் உள்ளத்திலே ஊறி இருந்தது, கற்பர்கள் மீது இழைக்கப்பட்ட அந்த கொடுமை வடுவாக என் இதயத்திலே தங்கி இருந்த போது வெள்ளையர்களை நாங்கள் வெறுத்தோம், வெள்ளையர்களை வெறுப்பதை ஒரு இயக்கமாக கொண்டோம், வெள்ளை என்ற அந்த நிறமே எங்களுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன். ஹஜ்ஜுக்கு இஸ்லாத்தை ஏற்று சென்ற போது வெள்ளையர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த வெள்ளையர்களோடு நாங்கள் வலம் வரும்போதுதான் இஸ்லாத்தில் நிறமில்லை, இனமில்லை, பேதமில்லை, மொழியினால், இனத்தினால், குலத்தினால், படிப்பினால் எவனும் உயர்ந்தவன் அல்ல. இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவன் இறையச்சம் உள்ளவன் தான், இறைவனை கண்டு பயப்படுகிறவன் தான் உண்மையானவன், அவனே இறைவனுக்கு பிரியமானவன். மொழியினால் எந்த சிறப்பும் கிடையாது, நீங்கள் சாதியினால் பிறப்பினால் எந்த சிறப்பும் இல்லை. எனவே இதெல்லாம் உரத்து முழங்கக்கூடியதான் இந்த ஹஜ். அங்கே சென்று உலகத்தில் வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளையும் அழைத்து அந்த இறுதி பேருரையில் பெருமானார் நபிகளார் அவர்கள் நிகழ்த்திய இறுதி உரை, அந்த இறுதி உரையிலே அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள், என் அன்பு தோழர்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த ஆண்டிற்கு பிறகு அடுத்த ஆண்டு உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது தெரியாது, இதுவே என் இறுதி உரையாக இருக்கலாம்.
இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள், நான் ஒன்றை சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்துகிறார். என்ன பிரகடனம் என்று சொன்னால், மூட நம்பிக்கையை இன்றோடு அடியோடு ஒழிக்கின்றேன் என்று சொன்னார். வட்டியை நான் இன்றைக்கு அடியோடு என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வட்டி பாக்கியை நான் அடியோடு தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார். பெண்களின் மானமும் கண்ணியமும் முக்கியம் என்பதை பிரகடனப்படுத்தினார். மனித உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்பதை சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், கருப்பனை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவன் அல்ல. அரபியனை விட அரபியன் அல்லாதவனோ, அரபியன் அல்லாதவனை விட அரபியனோ சிறந்தவன் அல்ல என்று சொன்னார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவன் கடவுளை அஞ்சுகிறவன் தான். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், தமிழன் என்ற அடிப்படையில் நான் சிறந்தவன் அல்ல. என் சொல்லாச்சுன்னா தமிழ் துரோகி, தமிழ் தேச துரோகிம்பா. நான் சொல்லியேன், தமிழன் என்பதனால் எனக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் தமிழ் மொழி சிறப்பானது. நான் மொழியை காதலித்து நான் டீலிட் பட்டம் வாங்கி இருக்கின்றேன். ஆனால் தமிழ் மொழி சிறந்தது. தமிழன் என்பதனால் நான் சிறந்தவன் அல்ல. தமிழன் என்பதனால் நான் இந்த நாட்டை ஆள வேண்டிய தகுதியெல்லாம் வந்து விடாது. எனவே மொழியினால் பிரிக்கக்கூடாது, இனத்தினால் பிரிக்கக்கூடாது, நிறத்தினால் பிரிக்கக்கூடாது. அனைவரும் சமம் என்ற அந்த ஆதி கோட்பாட்டை இந்த ஹஜ் உணர்த்துகிறது. அதற்காகத்தான் லட்சோப மக்கள் எல்லாம் இந்த பெருந்திரளிலே சங்கமித்து அன்று பிறந்த பாலகனாக தூய்மையுடன் அவன் இந்தியாவிற்கு திரும்புகின்றான். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு முழங்குகின்ற இந்த ஹஜ்ஜுடைய முழக்கத்தை பாருங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த அரபி மொழி உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அதனுடைய மொழியை அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சொல்லலாம், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மட்டும்தான் பெரியவன், நாம் எல்லோரும் அவனுடைய அடிமைகள், எல்லோரும் ஆதத்தின் பிள்ளைகள், எல்லோரும் சமமானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை உரத்து முழங்கக்கூடிய ஒரு மாபெரும், உலகத்திலேயே மாபெரும் சகோதரத்துவ மாநாடு ஹஜ், உலகத்திலே மாபெரும் ஆன்மீக மாநாடு ஹஜ், உலகத்திலே மாபெரும் ஒற்றுமையின் மாநாடு ஹஜ் என்ற அடிப்படையில் தான் இந்த ஹஜ் திருநாளை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து உலகம் உள்ளளவும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த செய்தியை எங்களுக்குள்ள மட்டும் வைத்துக்கொண்டு நாங்களே ஹஜ் பெருநாளை கொண்டாடி எங்களுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்பதை தாண்டி இன்றைக்கு இந்திரா கணேசன் கல்லூரி ஒரு மகத்தான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. வாருங்கள், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் இணைந்திருப்போம், இந்த நாட்டில் எல்லோரும் மகிழ்ந்திருப்போம். அவரவர் மதத்தை பின்பற்றி மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான இடத்தை கொடுத்து நாம் எல்லாம் கைகோர்த்து ஒன்றிணைவோம் என்ற ஒரு மகத்தான செய்தியை இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே இந்திரா கணேசன் கல்லூரி சொல்கிறது. அதை வாழ்த்தி ஆறத் தழுவி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.